சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா பிரம்மேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்கு. இப்போ வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையை மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கிடைக்கும். மிக முதற்கொண்டு அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானின் பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிளக்கை பொருத்தி குலதெய்வத்துக்காக வேண்டுதல் வைத்து ஒரு 51 ரூபாயை அதாவது நம்ம குலதெய்வத்துக்காக எடுத்து வச்சிடணும். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு விஷயங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அவரை வணங்கினதுக்கப்புறம். அப்போது நம்ம குலதெய்வம் ரொம்ப முக்கியம். 51 ரூபா நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த நேரத்தை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கௌரி நேரம்னு இருக்கும். அந்த கௌரி நேரத்தில் போய் நல்ல நேரத்தில் தான் விநாயகர் வாங்கணும். அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. யமகண்டமோ ராவுகாலமோ இருக்கக்கூடிய நேரத்தில் வாங்கக்கூடாது. குளிகை ரொம்ப விசேஷம். குளிகை நேரமாக இருந்தால் ரொம்ப அனுகூலம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போய் விநாயகர் பெருமானை உங்கள் குடும்பத்தின் குல வழக்கப்படி, சில பேர் பித்தளை சிலை, சில பேர் ஐம்பொன் சிலை, சில பேர் மண் சிலை, சில பேர் பார்த்திங்கன்னா பீங்காம் சிலை, இப்படி சிலைகளில் எதை வேணாலும் விநாயகர் பெருமானை அவங்கவுங்க குல வழக்கப்படி வழிபாடு பண்ணுறது வழக்கம். அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய எந்த சிலையாக இருந்தாலும் அந்த சிலைக்கு பலவிதமான அபிஷேகங்கள், ஒரு 9 விதமான அபிஷேகங்களாவது கண்டிப்பாக பண்ணணும். குறிப்பாக அதில் பார்த்திங்கன்னா பஞ்சகவிய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி எல்லா வித அபிஷேகமும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு மஞ்சள் துணி எடுத்து அந்த மஞ்சள் துணியில் உங்கள்கிட்ட தங்க நாணயம் இருந்தால், வெள்ளி நாணயம் இருந்தால், எது உங்கள் கையில் இருக்கோ அந்த நாணயத்தை வச்சு, இல்லை எனக்கு தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் அப்படின்றவங்க கூட 10 ரூபா நாணயத்தை வைத்து அந்த முடியை போட்டு வச்சிடணும். விநாயகருக்கு அதை அபிஷேகம் முடிஞ்சோடனே தொடச்சிட்டு பூநூல் போட்டு அவரை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அந்த குன்றின் மணியை கண்களில் வைக்கிறது மண்ணு பிள்ளையாருக்கு வழக்கம். ஆனால் குன்றுமணி மாலை, அது வெள்ளை குன்றின் மணி மாலை, சிகப்பு குன்றின் மணி மாலையை அன்னைக்கு நீங்கள் அணிவிக்கும் போது அதனுடைய பலாபலன்கள் அபிரமினமானது. காரணம் எதனால் அப்படின்னா, இந்த குன்றின் மணி மாலையினுடைய தன்மை முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமானுடைய அந்த அனுகிரகத்தையும் அனுகூலத்தையும் நன்மைகளையும் அதிகமாக தரக்கூடியது. அப்போது நீங்கள் அந்த குன்றின்மணி மாலையை வெள்ளையோ சிகப்போ அந்த மாலையை போட்டு வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன அந்த மஞ்சள் துணியில் முடிஞ்ச அந்த நாணயத்தை கட்டி அதுக்கப்புறம் சந்தன குங்குமங்கள் வைத்து அலங்காரம் பண்ணி அவருக்கு வஸ்திரங்கள் அழகாக போட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்னெல்லாம் நம்ம வழக்கப்படி நம்ம குல வழக்கப்படி என்னெல்லாம் செய்வோமோ அதை அனைத்தையும் செய்து அந்த இடத்துல படைத்து இதை எல்லோருக்குமே கொடுக்கணும். அன்றைய தினம் நம்ம வீட்டில் விநாயகர் சக்தி வழிபாடு பண்ணியிருந்தால் கூட அருகில் உள்ள விநாயகருடைய ஆலயத்தில் பொறி கடலை கண்டிப்பாக எல்லோருக்குமே தானமாக கொடுக்கணும். பொறி கடலை அவுள் கலந்து நாட்டு சக்கரை கலந்து எல்லோருக்குமே அதை தானமாக கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பூஜா பலன்கள் ஒரு வருடத்துக்கு உங்கள் குடும்பத்தினுடைய தடைகளை நீக்கி வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய நலப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அற்புதமான இந்த முறையை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும், நலமாக இருக்கும். ஜெய்ஸ்ரீ.